ஒரு திருடன் கூட நடந்துட்டீங்கன்னா அவன் 10 திருடம்ப நீங்கள் ஒன்றாச்சும் திருடிடுவீங்க. சிலங்களுக்கு காமெடியே பேச தெரியாது இல்லையா? சில காமெடி பேசுகிறவங்க கூட உட்காந்துருந்து பாருங்க, அவன் 10 காமெடி அடிக்கும், நம்மளோட காமெடியாச்சும் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. சிலங்க குத்தம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இருந்துச்சு குத்தம் தான் சொல்லுவீங்க. அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க இல்லையா? அவங்க கூட உட்காந்துருந்து பாருங்க, அவன் 10 பேரை குறை சொல்லாமல் நம்மளை ஒரு ஆளாச்சும் நம்மளும் சொல்லிடுவோம். அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிறவங்க கூட உட்காந்துருந்து பாருங்கள், நீங்களும் ஜெபிக்கிற ஆளாய் மாறிடுவீங்க. ஆமாம், நல்ல ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுறவங்க கூட உட்காந்துருந்து பாருங்கள், நீங்களும் ஆண்டவர் வச்சுங்க வர்ஷிப் தொடங்கிடுவீங்க. ஆண்டவரை பற்றி பேசுகிறவங்க கூட நடந்து பாருங்கள், கொஞ்சம் கழிமை நீங்களும் ஆண்டவரை பற்றி பேச தொடங்குவீங்க. அல்ல அந்த பாஸ்டர் கூட நடந்ததுனால என் வாழ்க்கை ஆமே தவறி போகவே இல்லை. அவரை விட ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவரை மாற்றினார். அவர் ஒரே சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இன்னும் அவர் ஒரே ஒரு சபையில் தான் அப்படி ஒளிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் என்னை உலகத்தின் பல நாடுகளில் கொண்டு போய் ஊழியக்காரனாக உபயோகப்படுத்தினார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்னா கிளப்புக்கு விடாதீங்க, பார்க்கில் விடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட காப்பி கூட குடிக்க அங்கெல்லாம் விடுறதை விட அதிகமாக சபைக்கு விடுங்க. பாஸ்டருடைய ஒய்ஃபை கூட விடுங்க. அப்படி உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்தோடு சேர்த்து நிறுத்திட்டீங்கன்னா ஆண்டவர் அவரை உயர்த்திடுவார்.